வேர்ல்டு அக்வாட்டிக் அனிமல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து நீர்வாழ் உயிரினங்கள்லாம் பாதுகாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது. நம்ம எல்லாம் நீர்த்தில் வாழ்கிறோம் அப்படின்றதுனால நீர்வாழ் உயிரினங்களை பற்றி மோஸ்ட்லி நமக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது நம்ம தோண்ட கண்டுபிடிக்க ஏகப்பட்ட அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் உள்ள வச்சுக்குதுங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா மீன்களும் பார்த்தீங்கன்னா ஆணா பிறந்து அதுக்கப்புறம் பெண்ணா மாறுதான். அதுலேயும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா க்ளவுன் ஃபிஷ்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலாக பிறந்தது தான். அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விலங்காது மாறும்பொழுது ஒரு ஃபீமேலாக மாறுதான். ஸோ இப்படி ஒரு ஆச்சரியம்லாம் வச்சிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திமிங்கலம் இருக்குதுல, அது 188 டெசிபிள் வரைக்கும் சவுண்ட் எழுப்புமா. இது ஒரு கம்பேரிசன் சொல்லணும்னா கடைசியான அந்த மேட்ச்சில் தோனி அடிச்ச 4க்கு மக்கள் எழுப்பின ஒலி வெறும் 164 டெசிபிள் தாங்க. கிட்டத்தட்ட 500 மைல்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து கர்ப்பம் தருகிறது இந்த கடற்குதிரைகள் தான். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான விலங்கு இந்த தண்ணியில் தான் இருக்குது. ஆக்டோபஸுக்கு 3 இதயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட அதிசயங்களும் ஆச்சரியம் வச்சிருக்கக்கூடிய இந்த நீர்வாழ் உயிரினங்கள் யாரால கெட்டு போகுது,